வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை. இந்த புதன்கிழமை அப்படிங்கிறதுனால ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மிதுனம் கன்னிராசிக்கார நேயர்கள், புதன்கிழமை பிறந்தவர்கள், 5, 14, 23 தேதிகளிலே பிறந்தவர்கள், மாணவமணிகளுடைய பெற்றோர்கள் எல்லாரும் நவகிரக சந்நிதியில் சூரியனுக்கும் புதனுக்கும் நெய் விளக்கு தீபம் ஏற்றினாலோ அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்தினாலோ அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செஞ்சாலோ ரொம்ப நல்லது, நல்லாயிருக்கும். இன்றைக்கி பிரதோஷம் சாயந்தரம் 4:30 to 6 மணிக்குள்ள சிவன் கோயிலில் இருக்கிறது நல்லது. சிவனை பற்றி பேசணும், எழுதணும், யோசிக்கணும், பாடணும், கேட்கணும், அவ்வளோதான். அதை மட்டும் செஞ்சால் நல்லது. இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு காலை 9 to 10. நாளைக்கு வியாழக்கிழமை நல்ல நேரம் உண்டு காலை 9 to 10. வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சியும் தைரியமும் ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை, தேவையற்ற வம்பில் மாட்டிக்குவீங்க. அவசரப்பட்டு தோத்து போக வாய்ப்பு இருக்குது. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா பிரார்த்தனை பண்ணால் தப்பிச்சுக்கலாம். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது முருகப்பெருமான நினைங்க. ஓம் வள்ளியம்மையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்று. அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, அவசரப்பட்டு தோத்து போயிடுவீங்க. பேச்சினால வம்பு வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது மகாவிஷ்ணுவை நினச்சிக்கணும். ஓம் சௌமியனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, கலகரிங்க, எங்கள் கண்ணே பற்றும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் பிரமாதம். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், இது உங்கள் பலம், அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை, தேவையற்ற வம்பு பிரச்சனை பெருசாகும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது சிவபெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் வள்ளியம்மையே போற்றி, ஓம் தெய்வானையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. கன்னிராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் கலகுறீங்க. சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, இது உங்களுக்கு வெற்றியை தரும். அனுகூலமான எண் 1, 7. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் கலகுறீங்க. வெளிப்படையான பேச்சு, நேர்மை, இதெல்லாம் உங்களுடைய பலம், அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது. கோயிலில் விளக்கு ஏற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கு ஏற்றணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது சிவபெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் மங்களனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். கவனம். அசை உணவு கூடாது, கொடுகள் வாங்கல் கூடாது, பெரிய விலையில் பொருளை வாங்கக்கூடாது, வண்டி ஓட்டுறது கவனம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. தனுசு ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம், அசை உணவு கூடாது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது சிவபெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் திருவெண்காடே போற்றி, திருவெண்காடே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், அசை உணவு வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. மகர ராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, பிடிவாதம், அது ஜெயிக்கும்.
அனுகூலமான எண் 3, 4, அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 9, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் பூமாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 2, 7, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு காலை 9லிருந்து 10. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 9லிருந்து 10 வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் இல்லை. கல்யாணமான நேயர்களை, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே கன்னியாக இருந்தாலோ அல்லது கன்னி மேஷமாக இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதகம் காட்டி பரிகாரம் பண்ணிங்க. அல்லது இருவருடைய ராசியுமே மிதுனமாக இருந்தாலோ அல்லது மிதுனம் விருச்சிகமாக இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதகம் காட்டி பரிகாரம் பண்ணிங்க. கன்னி மிதுன ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே மரகத மோதிரம் போடுறது நல்லது. போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.